ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா வட்டாரம். நேத்திலிருந்து நம்ம சினிமா வட்டாரத்துல எந்தெந்த சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. சினிமா என் வாழ்க்கையில் முக்கியமானது என்று கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தெரிவித்துள்ளார். விஜய் சேதுபதி அவர்களின் காட்சிகளுக்கு இசையமைக்கும் போது நான் மெய் சிலிர்த்து போனேன் என்கிறார் புரியாத புதிர் படத்தின் இசையமைப்பாளர் CS சாம். நடிகர் ஓம்புரி இன்று அதிகாலை மரணமடைந்தார். ப்ரூஸ்லி திரைப்படம் பொங்கல் ரிலீஸிலிருந்து விலகுகிறது. இந்த திரைப்படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏசே திலீப் குமார் என்ற இயற்பெயர் கொண்ட அல்லா ரக்கா ரஹ்மான் என்கிற AR ரகுமானுக்கு இன்று பிறந்த நாள். நயன்தாரா நடிக்கும் அறம் படத்திற்கு இசையமைக்கிறார் ஜிப்ரான். ஹாஜி கைலாஷ் இயக்கத்தில் பிரபாகர் வசனம் எழுத RK நீத்து சந்திரா, இனியா, கோமல் சர்மா, சுஜா வாருணி, RK செல்வமணி, MS பாஸ்கர், ரமேஷ் கண்ணா ஆகியோர் நடித்திருக்கும் வைகை எக்ஸ்பிரஸ் அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்திற்காக பார்த்திபன் சார் என்னை ரகசியமாக கண்காணித்து வந்தார் என்றார் சாந்தனு. கேரளாவில் நடந்து வந்த திரைப்பட ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்தது. பிரபுதேவா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் வினோதன் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. தப்பு தண்டா எனக்கு சரியான துவக்கத்தை கொடுத்திருக்கிறது என்கிறார் இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார். நடிகர் கமல்ஹாசனின் மூத்த சகோதரர் சந்திரஹாசனின் மனைவி கீதாமணி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று மாலை மரணமடைந்தார். அவருக்கு வயது 73. இனி இது போல நம்ம சினிமா வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க ஸ்டே டியூன்ட்.